இந்த கருத்துல இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ திரு ஜேசிடி அவர்களையோ திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்துல சொல்லலாம், கடிதம் மூலமாக சொல்லலாம், தொலைபேசியில சொல்லலாம், பத்திரிகைகள்ல சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பேசுவோம். அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம். இதுல நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்பதையெல்லாம் தாண்டி, ஏன்னா எல்லோரும் பெருமையாக சொல்லிக் கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள். உங்களிடத்துல நாங்க அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை இன்னும் 18 மாசம் தான் இருக்கு. அடுத்த ஆண்டு இன்னைக்கு மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம். அப்ப அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும். அதற்கு பிறகு இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். இதை நோக்கித்தான் நாங்க பயணிக்கிறோம். இல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கடிதம், மன்னிப்பு கடிதம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அது ஒரு அழைப்பு அல்ல. அடுத்தது இது அந்த வாத பிரதிவாதங்களையே நாங்க வளர்த்த விரும்பல. அப்படி நினைச்சிருந்தா சரி, ஓபிஎஸ் இல்லைங்க, தினகரன் இல்லைங்க, சசிகலா இல்லைங்க, மிச்சம் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் இணைக்கப்பட்டார்கள் அறிவிச்சிருக்கலாம்ல. சார், நான் இப்ப பேசாம இங்க பேசுவேனா? இப்ப நான் சொன்ன கருத்துல இந்த கட்சி இணையுமுங்க, 100% இணையும். நான் எந்த அணியிலும் இல்ல. நான் தான் சொன்னேன். என்னுடைய முன்னுரையை நீங்க சரியா கவனிக்கல. நான் என்ன சொன்னேன், ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துவிட்டு ஓர் அணியில் நிர்வாகியாக இருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் நான் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் முதல்ல சொன்னேன். நான் நீங்க கவனிக்கல. ஏன் சொன்னா, இங்க இருக்கிற நாங்கள் எந்த அணியும் சாராதவர்களாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களாகவும் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பாங்கு உடையவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று நம்புகிற காரணத்தினால முன்னுரையிலே அதை நான் சொல்லிவிட்டேன். இன்னொன்று, எந்த கட்சியோடு யார் கூட்டணி சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விவாதிப்பது எங்களுடைய வேலை அல்ல. அதை பற்றி எல்லாம் ஒருங்கிணைந்த பிறகு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு, கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசி அவர் முடிவு எடுத்துக் கொள்ளட்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போது அடிப்படையில் இருக்கிற கோபதாபங்களை மறந்து, மனமாச்சரியங்களை மறந்து, கருத்து வேறுபாடுகளை மறந்து, நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை எல்லா தலைவரிடம் வர வேண்டும். அதுக்காக அவர்கள் சொன்னார்கள், எல்லா முன்னணி தலைவர்களையும் நேரில் சந்தித்து இதை விளக்குவதற்கு வேண்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்ல சொல்லிட்டோம். தொண்டர்களது மன உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஊடகங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படிப்பட்ட தலைவரிடம் நாங்கள் பிரதிபலிப்போம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றவர்கள் எங்களோடு வாங்க என்று கூடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கல, ஒரு கோஷ்டி சேர்க்கல, ஒரு அணியை சேர்க்கவில்லை. எங்களுடைய எண்ணம் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிவகை என்பதை எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே மற்ற தலைவரிடம் எடுத்துச் சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிற பணியை தவிர எங்களுக்கு வேறு பணி கிடையாது. அந்த கட்சியில இருக்க அந்த அணியில இருக்கக்கூடிய கூப்பிட்டு எங்கிட்ட உட்கார்ந்தாங்களா, எத்தனை பேர் உங்களோட சேர்ந்திருக்கலாம் என்கின்ற அந்த கணக்கெல்லாம் நீங்க நினைக்காதீர்கள். எண்ணம்